நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது ஆத்தூர் அப்படிங்கிற கிராமம். எங்கள் இடத்துலேருந்து சுமார் ஒரு 10-11 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே ஒரு தண்ணீர், அந்த குடிக்கிற தண்ணீர் ப்ராடக்ட் அதை தயாரிக்கிற கம்பெனி குள்ளப்பாம்பு அப்படின்னு சொல்லி அழைப்பு. இப்போது அதுதான் அங்கே போய் பார்த்தா அங்கே இருந்தது கொம்பேரி மூக்கன். அவங்க ரொம்ப நீளமான பாம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம என்னவா இருந்தது, சாரை பாம்பாக இருக்கலாம் இல்லை நல்ல பாம்பாக இருக்கலாம். அங்கே போய் பார்த்தா அது கொம்பேரி மூக்கன். கொம்பேரி மூக்கன் முற்றிலும் ஒரு விஷமற்ற பாம்பு. இது மரமேறி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாம்பு குறித்து நிறைய பழங்காலத்துலேருந்து புனையப்பட்ட கதைகள் ஏராளம். இது கொடிய விஷமுடைய பாம்பு. கடித்தால் மனிதனுக்கு மரணம் ஏற்படும். அப்புறம் அந்த சவத்தை சுடுகாட்டில் வச்சு எரிக்கிற வரைக்கும் அந்த பனை மரத்து மேலே இருந்து வெடிக்க பார்க்கும். எரிச்சிட்டாங்கன்னு உறுதிப்படுத்தின அப்புறம் தான் கீழே இறங்கி வரும். அப்படின்னா அது எதற்காக சொன்னாங்கன்னு தெரியாது. இது முற்றிலும் விஷமற்ற பாம்பு. இதுக்கு நம்ம கடிச்சா கூட நமக்கு இதன் வழியாக எந்தவித புற உபாதைகளும் ஏற்படாது. உயிரிழப்பு அல்லாமல் புற உபாதைகள் கூட ஏற்படாது. முற்றிலும் விஷமற்ற பாம்பு. இந்த பதிவை உங்களோட பகிர்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.